ஒருத்தன் கூட்டத்துல இருக்கிற ஒருத்தரோட போனை திருடுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவரோட பர்ஸையுமே திருடிடுறான். இதே மாதிரி அந்த கூட்டத்தை யூஸ் பண்ணி இவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே திருடிக்கிறான். ஆக்சுவலா இவன் ஒரு பயங்கர டேலண்டான திருடன். கண்ண சிமெண்ட் செகண்ட்ல எந்த பொருளா இருந்தாலும் திருடிடுவான். ஒரு நாள் காஃபி ஷாப்ல உட்காந்து இவனை சுத்தி இருக்கிற கூட்டத்துல எதெல்லாம் திருடலாம் பிளான போட்டுட்டு இருக்கான். அப்பதான் அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு ஏற்கனவே போன்ல யார் கூட டென்ஷனா பேசிட்டு இருக்கா. அவ கையில ஒரு பெரிய பேக் ஒன்னு வச்சிருக்கிறத நோட் பண்ணிடுறான். சோ அந்த பேக்கை திருடலான்னு பிளான் போட்டு அவ பக்கத்துல போனதும் அவ கண்ண சிமெண்ட் செகண்ட் அந்த பேக்கை திருடிடுறான். இப்ப அந்த பேக்கை தூரமா எடுத்துட்டு வந்து பார்த்தா உள்ள ஒரு பொம்மையும் ஒரு போனும் மட்டும் தான் இருக்கு. சோ இவனுக்கு தேவையான அந்த போனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கை குப்பத்தொட்டில போட்டு போயிடுறான். ஆனா இவன் அந்த பேக்கை தூக்கி போட்டு போன அடுத்த செகண்ட் அந்த இடமே வெடிச்சிருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் தூக்கி போட்ட பேக் தான் வெடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். இப்ப போலீஸ்மே யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னு சிசிடிவி செக் பண்றாங்க. பார்த்தா இவன் தான் அந்த பேக்கை தூக்கி போட்டான்னு கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே எல்லா டிவிலயுமே இவனோட போட்டோவை ரிலீஸ் பண்றாங்க. இவனுமே அந்த நியூஸ் பார்த்ததுமே அந்த இடத்தை விட்டு தப்பிச்செல்லாம் ட்ரை பண்றான். ஆனா போலீஸ் அதுக்குள்ள இவனோட பில்டிங் சுத்தி வளைச்சிடறாங்க. கடைசியில இவனால தப்பிக்க முடியாம அந்த போலீஸ் கிட்டே மாட்டிக்கிறான்.